அது இந்திரிய சந்தோஷத்துல முரளியை கேட்கிறது. பாப்ததா கருவி பாப்ததா குழந்தைகளான உங்களுக்கு அந்த வேளையில கருவியாக இருந்த குழந்தைகளுக்கு பாப்ததா தனது இதயபூர்வமான மிகுந்த அன்பை வழங்குகிறார். எப்படியும் அங்கு தந்தையின் அற்புதம் இருந்தது. ஆயினும் குழந்தைகளான உங்களின் அற்புதமும் எதிலும் குறைந்தது அல்ல. அந்த வேளையில் ஒன்று கூடலில் இருந்த ஒற்றுமை எல்லோரும் ஒன்றாகத்தான் இருந்தமை என்றும் சேவையை நன்றாக முன்னேறச் செய்கிறது. ஏன் கருவி ஆத்மாக்களான உங்களின் அத்திவாரம் பலமானதாக இருந்தது. ஆகவே இன்றும் பாப்ததா குழந்தைகளான உங்களின் அற்புதத்தின் புகழை பாடுகிறார். எங்குமுள்ள குழந்தைகள் அன்பு மாலைகளை பாபாவுக்கு எடுக்கிறார்கள். குழந்தைகளோ தந்தையோ குழந்தைகளான உங்களின் அற்புதங்களின் பாடல்களை பாடுகிறார்கள். இவை அனைத்தும் நீண்ட காலத்துக்கு தொடரப்போகிறது என நீங்கள் எப்போதாவது நினைத்தீர்களா? இப்போது எவ்வளவு காலம் ஆகிவிட்டது? எல்லோரும் வாயிலிருந்து இதயத்தில் இருந்தும் நாங்கள் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற ஒளியே வெளிப்பட்டது. எவ்வாறாயினும் அவ்வியக்த ரூபத்தினூடாக சேவை இன்னமும் இடம்பெற வேண்டியுள்ளது என்பதை பாப்ததா அறிவர். சக்கார் நாட்களில் இத்தகைய பெரிய மண்டபத்தை நீங்கள் கட்டினீர்களா? அந்த வேளையில் பாபாவின் ஆழமாக நேசிக்கப்படும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் வந்திருந்தார்களா? இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் அவ்வியக்த பராமரிப்பின் மூலமே தமது அலௌகிக பிறப்பை எடுக்க வேண்டியிருந்தது. இன்னமும் பல குழந்தைகள் வர உள்ளார்கள். இதனாலேயே தந்தை பிரம்மா தனது பௌதீக சரீரத்தை நீக்க வேண்டியிருந்தது. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளான இதனால தான் பிரம்மா தனது பௌதீக சரீரத்தை நீக்க வேண்டியிருந்தது. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளான உங்களுக்கு அந்த அவ்வியக்த பராமரிப்பை பெற தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் என்ற போதை இருக்கிறதா? माता पिता सद्गुरु सखा तुम्ही तो एक हमारे हो, शिक्षक तुम्ही रक्षक तुम्ही दिल के तुम्ही सहारे हो, मिला सारे रिश्तों का प्यार तुमसे। ओम शांति। परिवार में आपका ஓம் சாந்தி. ஆவியர்க்கு பருவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். இன்றைய திகதி ஜூன் 4 கரவன்ஹார்
சாரி மன்னிக்கவும், ஒரு கர்ம யோகியாக இருங்கள். ஹரன்ஹார் மற்றும் ஹரவன்ஹார் உங்களுடைய யோகத்திற்கான மற்றும் செல்வத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் இரண்டும் இணைந்து செயற்படும் போது நீங்கள் ஒரு கர்ம யோகி என அழைக்கப்படுகின்றீர்கள். உங்கள் செல்வத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறையை கைவிடாதீங்க. பௌதீக லௌகீக செயல்களை கர்ம யோகி ஸ்திதியாக மாட்டுங்க. செயல்களை செய்பவர்களாக மாத்திரம் இருக்காதீங்க, ஆனா ஒரு கர்ம யோகியாக இருங்கள். இறை சேவையில எப்பொழுதும் செய்பவர் ஹரவன்ஹார் செய்பவர் ஹரன்ஹார் என்ற விழிப்புணர்வுடன் எண்ணத்துடன் ஹரிவி என்ற மந்திரத்தை நினையுங்கள். ஹரவன்ஹாரை உங்களை செய்ய தூண்டுபவரை மறந்துடாதீங்க. இதுவே கர்மயோகி ஸ்திதியாகும். இந்த விழிப்புடன் நீங்கள் சதா தொடர்ந்தும் ஆகுபவராக இருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். ஓம் சாந்தி. पापा ने थोड़े दिन पहले कहा कि बाबा பாபா व्यक्त हुए சில நாட்களுக்கு முன்பு डबल विदेशी அவர் அதான் கொஞ்ச நேரத்துக்கு முதல் அவ்வியக்தம் முரளியில है நாம அவ்வியக்த பாபா மூலம் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள். யாராவது பாபாட சக்கார் நாளில் இருந்திருக்கிறீங்களா? யாராவது? सारा ஒருத்தரும் இல்ல. सिमरती அப்படியானால் என்ன முயற்சி? முயற்சி என்றால் என்ன? இது விழிப்புணர்வு. स्थिति आती है और அந்த முயற்சியின் முழு கான்செப்டும் விழிப்புணர்வு. நான் அதன்படியாக வர வேணும். कईयों का एकदम नहीं होता है சில சில சூழ்நிலைக்கு அங்கே தீர்வுகள் இருக்கிறது. ஆனா ஒரு நெருப்பொண்டு வரும்போது என்ன நீங்க முதல்ல செய்வீங்க? நெருப்பொண்டு எரிக்கொண்டிருக்கும் போது டாடி ஜாங்கி ஒரு விளக்கம் கூறினார். बुझ जाए जल्दी बुझ जाए முதல் தீயணைப்பு படையினர் அதை அணைப்பார்கள். அவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க, உடனே ஃபாஸ்டாக அதனை அணைப்பார்கள். अगर उस समय इंक्वायरी ஆமாம், பிறகு இன்குவாரி கேட்பாங்க. ஆனா ஒரு நெருப்பு அணையும் போது என்ன முதல்ல செய்வாங்க? ஓடி தீயணைப்பு படையினர் முதல்ல தீயை அணைப்பார்கள். தாதிஜி இப்படியான ஒரு உதாரணத்தை கூறியிருந்தார்கள். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நெருப்பு வரும்போது நாங்கள் அதை பெருசாக ஆக்கக்கூடாது, முழுமையாக ऑफर किया बाबा को முடிச்சிட வேணும். कि बाबा मैं सेवा நாங்க பாபாவுக்கு அர்ப்பணிக்கிறோம், நம்மளை நாம பாபாவுக்கு அர்ப்பணிக்கிறோம். நான் சேவை செய்ய வேணும் என்று சொல்லுறேன். நாங்கள் கருவியாக்குறார் பாபா, எங்களை கருவியாக்குறாரு. நாங்க எல்லாருமே இந்த இந்த உணர்வோடு இருக்க வேணும், கருவியாக இருக்க வேணும் என்ற இன்டென்ஷனோட இருக்க வேணும், ஆர்வத்தோட. ஹரன்ஹார் மற்றும் ஹரவன்ஹார் நாம யாரு? நாம ஹரன்ஹார். யாரு ஹரவன்ஹார்? அதை உணர்றீங்களா நீங்க? ஹரவன்ஹார் யாருண்டு? அதன் பிறகு என்ன நடக்கிறது? பெரும்பாலான நேரத்துல ஏதாவது பௌதிகமான விடயங்கள்ல காசோ ஏதாவது நடக்கும் போது சில நேரத்துல நாங்க மறந்துடுறோம் எங்களுடைய கடமைகளை, வரையறைக்கு உட்பட்டதுன்றதை மறக்கிறோம். அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேணும். அப்படின்டா எங்களுடைய யோகாண்டா என்ன? அதை எவ்வாறு அதிகரிக்கிறது? உங்களுடைய யோகத்துக்கான மற்றும் செல்வத்தை அதிகரிக்கிறான வழிமுறைகள் இரண்டு இணைந்திருக்கும் போது எப்படி அதை செயற்பட வேணும்? ரெண்டு மூன்றாக இருக்க வேணும் என்று பாபா கூறுகிறார். டாடி ஜாங்கி ஆறாவது சொல்லும் போது டாடி ஜாங்கிட்ட
ஏதாவது அவையால் சொல்லும் போது எனக்கு பணம் இல்லை அப்படி என்று ஏதாவது சொல்ல, இல்லாட்டி ஏதாவது இல்லை என்று சொல்லும் போது என்ன என்ன இல்லை என்று ஏதாவது டாடி ஜாங்கிட்ட போய் சொல்லும் போது டாடி ஜாங்கி சொல்லுவாங்களா, எப்படி பாபாட குழந்தைகள் இப்படி சொல்ல முடியும்? की विधि और அப்ப பாபா சொல்லுறார், அது दोनों साथ साथ யோகா மூலம்தான் அதை அதிகரிக்க முடியும். இது ரெண்டு முறையும் தான் இணைந்து क्योंकि செயல்பட आपके संकल्प में போது இது संपूर्ण ரெண்டும் ஒன்றாக இணைந்து செயற்படுகிறது. அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி அழைக்கப்படுறீங்க? கர்ம யோகி என்று அழைக்கப்படுகிறீங்க. बाबा की இது याद உங்களுடைய எண்ணத்துல तो முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். है कि அது உங்களுடைய பாபாவோட நினைவில் विधि को छोड़ नहीं நினைவு மூலமாக முழுமையாக்கப்படுகிறது. நல்ல ஆசிகளும் நல்லெண்ணங்களாலேயும் முழுமையாக நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கு பிறகு உங்கள் செல்வத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறையை கைவிடாதீங்க. பௌதீக லௌகீக செயல்களை கர்ம யோகி ஸ்திதியாக மாட்டுங்க. परिवर्तन करो सिर्फ அதை மாட்டுங்க. பௌதீக ரூபத்தில் லௌகிக செயல்களை கர்ம யோகியான ஸ்திதியிலாக மாட்டுங்க. செயல்களை செய்பவர்களாக மாத்திரம் இருக்காதீங்க. ஆனா அங்க அந்த செயல்பாடுல எந்த ஒரு முடிவும் இல்லை. நீங்க காலையில 3 மணிக்கு எழும்பி இரவு பூராக செயல்களை செய்து கொண்டு வருகிறீங்க. ஆனா உங்கள்ட்ட யோகா இல்லையாட்டி எப்படி நீங்க இந்த 2 வழியிலையும் நீங்கள் வருமானத்தை சம்பாதிக்க வேணும்? கடவுளின் சேவையில எப்போதுமே நினைவு இருக்க வேணும். கருவியாக இருக்கிறீங்க என்று சொல்லி இருக்க வேண்டும், நினைவு வச்சுக்கொள்ள வேண்டும். பௌதிக லௌகிக செயல்களை கர்மயோகி ஸ்திதியில மாட்டுங்க. செயல்களை செய்பவங்களாக மாத்திரம் இருக்காதீங்க. ஆனா ஆனா நீங்க கர்ம யோகியாக இருங்க. இறை சேவையில் எப்போதும் செய்பவர் கரன்ஹார் என்ற விழிப்புணர்வில் எண்ணத்துடன் கருவி என்ற மந்திரத்தை நினைவு செய்யுங்கள். இதுதான் கர்ம யோகி ஸ்திதி. அதற்கு பிறகு கரவன்காரை உங்கள் செய்ய தூண்டுபவர் மறைந்துடாங்கள். என்ன நடக்கிறது? மேன்மையான எண்ணங்கள் வரும்போது இருக்க வேணும். உங்களுடைய மனதுல ஏதாவது பிழையான எண்ணம் வரும் போது நீங்கள் அதை 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 பார்க்க வேணும். உங்களுடைய எண்ணத்துல நீங்கள் மிகவும் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்க வேணும். உங்களுடைய சிந்தனையில ஒரு ஆக்கப்பூர்வமாக வைத்துக் கொள்ளணும். உங்களுடைய எண்ணத்துல கர்மயோகா செய்யல அங்க ஒழுங்குமுறைகள் இருக்க வேணும். இவ்வாறு செய்யும் போது நாங்கள் கர்ம யோகியாக வருவோம். ஒவ்வொருத்தருமே நினைக்கிறாங்க. உங்களை கேளுங்கள், நான் கர்ம யோகியா அப்படி என்று கேளுங்க. அதுக்கு பிறகு யோகா வித்தியாசம். மேன்மையான பாக்கியத்தின் பெறுபேறுண்ட செயல்பாடு வித்தியாசம். நீங்க கரம் யோகி என்ற ஸ்திதியில இருக்கும் போதுதான் உங்களுடைய வருமானத்தை நீங்க சம்பாதிக்கலாம். ஓம் சாந்தி. அவ்வியக்தி முரளி மீட்டல் 1969 ஆண்டிலிருந்து இருந்து மீட்டல். இன்றைய அவ்வியக்தி முரளி 13/6/1973. தலைப்பு ஆன்மீக போர் வீரர்கள். இந்திய தலைப்பு ஆன்மீக போர் வீரர்கள். தன்னைத்தான் ஆன்மீக சேனையின் மகாராத்தி என்று புரிந்திருக்கிறீங்களா? சேனையின் மகாராத்தி என்று யார் கூறப்படுகிறார்கள்? அவர்களின் லட்சணம் என்னவாக உள்ளது? மகாராத்தி என்றால் தன்னைத்தான் இந்த ரதத்தை நடத்தும் ரதி என்று புரிந்து கொள்வது. தன்னை ரதி என்று புரிந்து கொண்டு இந்த ரதத்தை நடத்தும் அனுபவம் செய்கிறீர்களா?
யுத்த மைதானத்தில் யாராவது மகாரதி தன்னுடைய ரதத்திற்கு அதாவது சவாரிக்கு வசமானால் அவர்கள் வெற்றி அடைய முடியுமா? அல்லது தன்னுடைய சேனைக்கு வெற்றி சொருபம் ஆவதற்கு பதிலாக தடைகளின் சொருபமாகி விடுவார்கள், குழப்பத்தை உருவாக்குவதற்கு காரணமாகி விடுவர். இங்கு யாரெல்லாம் ஆன்மீக சேனையின் வீரர்களோ அவர்கள் இந்த ரதத்திற்கு ரதியாகி விட்டார்களா? எப்படி வீரர்கள் தன்னுடைய சொந்த பந்தம் பொருட்கள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு போர் மற்றும் வெற்றி இரண்டு விஷயங்களிலும் மட்டும் புத்தியை நிலைப்படுத்தி தன்னுடைய லட்சியத்தை முழுமையாக அடைவதில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அதுபோல இந்த இரண்டு விஷயங்களிலும் லட்சியம் உள்ளதா என்று தன்னைத்தான் கேளுங்கள். அல்லது மற்ற பல விஷயங்களில் நினைவில் வருகின்றதா? அப்படிப்பட்ட வீரனாகிவிட்டீங்களா? நீங்கள் எங்கிருந்தாலும் நான் சதா யுத்த மைதானத்தில் இருக்கும் யுத்த வீரன் என்ற நினைவில் சதா இருக்கின்றீங்களா? யுத்த வீரர்கள் ஒருபோதும் ஓய்வை விரும்ப மாட்டாங்க. அவங்க அலட்சியம் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. ஆயுதங்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எப்பொழுதும் ஆயுதங்களுடன் தான் இருப்பாங்க. போர் வீரர்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டாங்க. பயமற்றவராக இருப்பாங்க. வீரர்கள் போரை தவிர வேறு எந்த விஷயத்திலும் புத்தியை ஈடுபடுத்த மாட்டார்கள். சதா எப்பொழுதும் போர் செய்வதற்கான மனநிலை, வெற்றிக்கான நினைவுதான் இருக்கும். நாம் அனைவரும் கூட ஒருவருக்கு ஒருவர் வெற்றி அடையக்கூடியவராக இருக்கின்றோமா? இந்த பார்வையில ஒருவரை ஒருவர் பார்க்கின்றீர்களா? நாம் அனைவரும் ஆன்மீக போர் வீரர்கள், மகாவீரர், வெற்றி அடைபவர் என்று ஒருவரை ஒருவர் பார்க்கின்றீங்களா? நாம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அடியிலும் யுத்த களத்தில் இருக்கின்றோம். அனைவரும் ஒரே ஒரு ஆர்வம் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான். அனைத்து சம்பந்தம், அனைத்து இயற்கையின் சாதனங்களில் இருந்து புத்தியை விலக்கி விட்டீர்களா? ஒதுக்கி விட்டீர்களா? அல்லது யுத்த மைதானத்தில் இருந்து கொண்டு புத்தியானது சம்பந்தம் அல்லது இயற்கையின் சாதனங்களில் ஈடுபட்டுள்ளதா? தன்னைத்தான் சுதந்திரமான ஆத்மா என்று புரிந்து கொண்டுள்ளீர்களா? அல்லது இன்னும் அடிமையாக உள்ளீர்களா? எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது இந்த தேகத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டும். எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது இந்த தேகத்திலிருந்து அந்த மாதிரி விடுபட்டிருக்க வேண்டும். நீங்கள் முழுமையாக விடுபட்டிருக்கிறீங்களா? எப்பொழுது வேணுமோ அப்பொழுது இந்த தேகத்திலிருந்து அம்மாதிரி விடுபட்டு செல்ல வேண்டும். சிறிதளவு கூட அந்த சரீரம் தன் பக்கம் கவர்ந்திருக்க கூடாது. அச்சா, ஓம் சாந்தி. நாங்கள் இதை நாளை தொடருவோம். हमारा संसार पवित्रता के संबंध में चला நாங்க தூய்மையின் உறவு முறையில இருக்க வேணும். எனவே தூய்மை இல்லாமல் இந்த உலகம் எப்படி இயங்கும் என்று சொல்ல முடியாது. எனவே இந்த அனைத்து அம்சங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தீமைகள் மூலம்தான்